ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் புதுசாக நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகி ஸ்ப்ரவுட்டட் பவுடர் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி ஒரு 1/2 kg வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். எப்போயுமே வந்து தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் ராகி ஊற வச்சு காலையில் அதை அரைச்சி பால் எடுத்து அதுக்கப்புறமா தான் ராகி கூழ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக வந்து டைமே வந்து இருக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து பாப்பாவுக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி ஊட்டி விடணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து காலையில் டைமில் ஜஸ்ட் வந்து நம்ம பாயில் மட்டும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ராகி மட்டும் எப்போயுமே ராகி மட்டும் கிடையாது, எந்த மில்லட் நீங்கள் கடையிலேருந்து வாங்கினாலும் ஒரு 5-6 தண்ணி மாற்றி மாற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டிங்கன்னா தான் அதில் இருக்க கல் தூசி எல்லாமே வந்து வந்துடும். தண்ணியோட கலரே அப்படியே வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 9:30க்கு மேலே தான் நான் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரக்கு ஒரு 11:30 மேலேயே வந்து ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கெல்லாம் டின்னர் ஊட்டி விட்டுட்டு தம்பி வந்து தூங்க வச்சுட்டேன். பாப்பா மட்டும்தான் முழிச்சிட்டு இருந்தா. சரி இந்த வேலையெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் வாழைத்தண்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி நைட்டே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னை ரொம்பலாம் வந்து தொந்தரவு பண்ண மாட்டா, நைன்லாம் வந்து பண்ண மாட்டா. பட் ஆனால் என்னோடய பையன் வந்து எந்த வேலையுமே இந்த வந்து செய்ய விட மாட்டான். முழிச்சிட்ருக்கும்போது நான் ஒரு ஷார்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன் இல்லையா? பாப்பா வந்து பிறந்ததுலேருந்துமே இப்போ வரைக்குமே வந்து என்னை வேலை செய்ய விடாமலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் அவளுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதாவது வந்துட்டு அவள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றா அப்படின்னா அந்த பிளேட்டை கொண்டு போய் சிங்கில் போடணும். அப்படி இல்லைன்னா எனக்கு ஏதாவது வந்துட்டு எடுத்துகிட்டு வர சொன்னால் எடுத்துகிட்டு வருவாள். அவள் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எதுவும் கீழே சிந்திருந்துச்சுன்னா அதை எடுத்து டஸ்ட்பினில் போட சொன்னோம்னா அதை வந்து போடுவாள். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் போதே பழக்கி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு வந்து மற்ற வீட்டுக்கு வந்து போகும்போது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆக மாட்டாங்க. இதை நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நானும் சரி என்னோடய தங்கச்சியும் சரி எந்த வேலையுமே வந்து செஞ்சது கிடையாது. சமைக்கிறது மட்டும்தான் நான் வந்து பண்ணுவேன். அதுவும் வந்து எனக்கு வந்து குக்கிங்கில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் சமைக்கிறது மட்டும் நான் வந்து பண்ணுவேன். மற்றபடி எல்லா வேலையுமே எங்கள் அம்மாவும் வந்து பண்ணிடுவாங்க. எங்களை எந்த வேலையுமே வந்து சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அப்படியே வளர்ந்துட்டு நான் கல்யாணம் பண்ணி நான் போன வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து வேலை இருக்கும். ஏன்னா எங்களோடய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி. கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேர் இருப்போம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தோம்னா. ஸோ அந்த டைமில் ஆடு மாடு எல்லாமே வீட்லேயும் இருக்கும். ஸோ அதனால் வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லா நேரமுமே ஒருத்தர் ஒரு வேலையை ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து பண்ணுவோம். இருந்துமே வந்து டே ஃபுல்லாகவே வந்து வேலை இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ கல்யாணம் ஆகி போன புதுசுலலாம் பயங்கரமாக வந்து நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். சம்டைம்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட்டை சொல்லி அழுக கூட வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு இருந்திருக்கு. ஸோ என்னோடய பொண்ணுக்கும் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரகிள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலை வந்து அவளோட வேலையை அவள் வந்து பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து சில வேலையெல்லாம் அவளுக்கு சொல்லுவேன். அவளும் வந்து பண்ணுவாள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட. ஸோ பொம்பளை பசங்களுக்கு மட்டும் வந்து கிடையாது, ஆம்பளை பசங்களுக்குமே நம்ம வந்து எல்லா வேலையுமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ தட் வந்துட்டு அவங்களும் வந்து நாளைக்கு வந்துட்டு நமக்குமே சரி அவங்களோட ஒய்ஃப்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்கணும். அதே மாதிரி கீழே ஏதாவது வந்து சிந்துச்சுன்னா அதையும் எடுத்து அவங்க வந்து டஸ்ட்பினில் போடணும். இந்த மாதிரி அவங்களோட குளிக்க போனாங்க அவங்க டவல் அண்ட் வந்துட்டு எல்லாமே அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்களே வந்து பண்ணிக்கணும். அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டு பசங்களுக்குமே வந்து சொல்லி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த ராகி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறிருந்துச்சு. அதையும் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா வந்து முளைக்கட்டறதுக்கு டைட்டாக வந்து வச்சுட்டேன். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து முளைக்கட்ட விட்டுட்டேன். அன்றைக்கி வந்து சண்டே அப்படின்றதுனால வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு சிக்கன் எடுத்து கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க.
சரி ஆம்பூர் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சா, சரி ஓகே பண்ணலான்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி வந்து கொஞ்சம் ஈஸி தான். என்ன வந்து பார்த்திங்கன்னா, அந்த வரமிளகாய் பேஸ்ட்டு மட்டும்தான் அதில் வந்து போடுவோம். ஸோ அதனால் ஒரு 10-15 வரமிளகாய் வந்துட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இஞ்சியும் பூண்டையும் வந்து தனித்தனியாக வந்து அரைப்போம். அது ஏன் அரைக்கிறாங்கன்னுலாம் எனக்கு வந்து தெரியாது. அதுக்கு ஒன்றாவே போட்டிருக்கலாமே, அது ஏன் அரைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதனால் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு எல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பாவும் தம்பியும் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து மிக்ஸி போட ஸ்டார்ட் பண்ணோன்னே தான் தம்பி வந்து லேசாக வந்து முழிக்க ஸ்டார்ட் பண்ணான். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தம்பி வந்து முழிச்சிருக்கும்போது எந்த வேலையுமே, அதுவும் முக்கியமாக வந்து சமைக்கிற வேலையை நான் வந்து வச்சுக்கவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அவன் தூங்கும்போதே நான் குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சிருவேன். தம்பி வந்து எப்பயுமே வந்து தூக்கி வச்சுருக்கணும் அப்படின்னே சொல்லி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஸோ அதனால் வந்துட்டு அவன் தூங்கிட்டு இருக்கும்போதே முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சிட்டேன். பாப்பா வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு அந்தளவுக்கு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. சில நேரம் மட்டும்தான் ரொம்ப வந்து அழுவாளே தவிர, மித்தபடி அவளை வச்சுக்கிட்டு நான் வந்து ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிருவேன். பட் ஆனால் தம்பி வந்து அப்படியே ஆப்போசிட். நான் அதே மாதிரி வந்துட்டு சிலருக்கு வந்து கேட்டிருந்தீங்க, குழந்தைங்கள வச்சுட்டு எப்படி வந்து சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்துட்டு சமைக்கிறேன் நான். ஏன்னா வந்துட்டு 2 பேர், என்னோடய பொண்ணை பற்றி பிரச்சனை கிடையாது. அவள் எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்து பண்ண மாட்டா. பட் ஆனால் தம்பி வந்து சுத்தமாகவே என்னை வந்து எந்த வேலையுமே வந்து செய்ய விட மாட்டான். ஸோ அதனால் தூங்கும்போதே நம்ம வந்து முடிச்சு வச்சுக்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் நல்லது. ஏன்னா வந்து சாப்பாடு வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்ணும், அதே மாதிரி வந்துட்டு பாப்பாவும் வந்து சாப்பிட்ணும் அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீட்டில் தான் வந்துட்டு ரெடி பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தூங்குற நேரம் பார்த்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணி முடிச்சிருவேன். பாப்பாவுக்கு இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் வந்து நாங்கள் இன்னுமே வந்து கொடுத்து பழக்கலை. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, வீட்டிலேயே வந்து சமைச்சு கொடுத்துருவேன். ஆனால் சில பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பயங்கர காரமாக வந்து சாப்பிடுவாங்க. அவங்க எப்படி காரம் சாப்பிட்டு பழகுனாங்களோ எனக்கு வந்து தெரியாது. நிறைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா, ஹோம் ஃபுட்டை தவிர்த்து அவுட் சைட் ஃபுட்டு தான் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணி, குஸ்கா, பரோட்டா அதெல்லாம் அவ்வளோ காரமாக இருக்கும். அப்படி இருந்துமே வந்து சில குட்டி பசங்களாம் வந்து பயங்கரமாக வந்து சாப்பிட்டு நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் என்னோடய பொண்ணு வந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, வீட்டிலேயே வந்து நம்ம லைட்டாக வந்து காரம் போட்டாலுமே வந்து சாப்பிட மாட்டா. அவுட் சைட் ஃபுட்னால் சுத்தமாக அந்த சில்லி சிக்கன் இதெல்லாம் கூட கண்ணில் காமிச்சா கூட வந்து சாப்பிட மாட்டா. அந்தளவுக்கு வந்துட்டு அவளுக்கு என்ன சொல்கிறது, காரமாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் லைக் பண்ணி சாப்பிட மாட்டா. ஸோ அதனாலேயே என்னமோ வந்து நான் காரம் போடாமலே வந்து சமைச்சு பழகிட்டேன். ஏன்னா வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது சுத்தமாகவே எங்கள் அம்மா காரமாக போட்டு சமைக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாப்பாவுக்கும் அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து காரம் கொடுக்காமலே இருந்து அவளும் வந்து காரம் இப்போ வரைக்குமே வந்து சேர்த்துக்க மாட்டா. லைட்டாக காரமாக கொடுத்தா கூட வந்து சுத்தமாக வந்து சாப்பிட மாட்டா. அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி ரெடி பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு, பச்சை மிளகாய் இதுக்கு தேவையில்ல, நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு கூட இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு பச்சை வாசலாம் போனதுக்கப்புறமா தக்காளி கூட வந்துட்டு கொஞ்சம் வந்து நான் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி ஆம்பூர் சிக்கன் பிரியாணிக்கு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. நான் வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணேன். தயிர், புதினா, கொத்தமல்லி தழை எப்பயும் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட சிக்கன்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே சிம்மில் வச்சு நல்லா வந்து வதங்க விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணணும். நான் வந்து சீரக சம்பா ரைஸில் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். 2 கப் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேம் ப்ரெஷர் குக் பண்ணோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். நம்ம முளைக்கட்டை வச்சுருந்தோம் இல்லையா, ராகி நல்லா வந்து முளைக்கட்டி வந்துருந்துச்சு. நான் வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து ஓப்பன் பண்ணேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் காய வைக்கலான்னு சொல்லிட்டு மாடியில் போய் வந்து காய வச்சேன். இதை வந்துட்டு நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா ஓகே. எப்படி காஞ்சாலுமே நம்ம கொஞ்சம் வந்து வெயிலில் காய வச்சிட்டோம்னா ஏதாவது கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட அது வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிரும். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வெயிலில் காஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அதையும் வந்துட்டு வெயிலில் காய வச்சுட்டு இன்றைக்கி ஒரு பெரிய வேலை வந்து பண்ண போகிறேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சேரில் வந்துட்டு ஒரு 4 நாள் துணி வந்து மடிக்காமல் வந்து இருக்கும். எனக்கு வந்து எல்லா வேலையுமே பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வீட்டை எப்பயுமே நீட்டாக வச்சுருப்பேன், க்ளீனாக வச்சுருப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் வந்து எனக்கு இருக்கிற வேலையிலே பிடிக்காத வேலை அப்படின்னா வந்து இந்த துணி மடிக்கிற வேலை தான். அதே மாதிரி துணியும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் தான் வந்து பண்ணுவேன். ஸோ எவ்வளோ துணியாக இருந்தாலும் துவைச்சிருவேன். ஆனால் இந்த மடிக்கிற வேலை எனக்கு சுத்தமாகவே வந்து பிடிக்காது. வேறு வழியே இல்லை, நம்ம மடித்து தான் ஆகணும். நம்ம மடிக்கிற வரைக்கும் அந்த துணி வந்து அந்த இடத்த விட்டு வேறு எங்கேயும் போகாது. ஸோ இன்றைக்கி ஒரு வழியாக மடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து உட்காந்து மடிச்சிட்ருந்தேன். நம்ம என்ன தான் மடித்து நீட்டாக வந்து வச்சாலும் என் ஹஸ்பண்டும் சரி என் பொண்ணும் சரி பயங்கரமாக வந்து கலைச்சி வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீரோ கிடையாது. ஸோ ஷெல்ஃபில் தான் எங்களோட துணியெல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இப்போயுமே வந்துட்டு என்னோடய துணி மட்டும் தான் நான் பீரோவில் வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு என்னோடய துணி வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ ஷெல்ஃபில் வச்சா அந்தளவுக்கு வந்து இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் நம்ம அடிக்கடி வந்துட்டு ட்ரெஸ்ஸு ஜட்டியெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் அவங்க 2 பேர்த்தோடையும் ஷெல்ஃபில் வச்சுட்டு ஹஸ்பண்டோடது வந்துட்டு யூனிஃபார்ம் எல்லாமே ஷெல்ஃபில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ முதல்லலாம் பாப்பா குட்டியாக இருக்கும்போது இந்த ஷெல்ஃபில் இருக்க துணியெல்லாம் வந்துட்டு எடுத்து கலைச்சி போட்டுருவா. ஸோ எப்போயுமே வந்து துணி மடிச்சிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவள் அந்த மாதிரி வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு தைரியமாக வந்து நம்ம வந்து வைக்கலாம். ஆனால் வந்து என்னோடய குட்டி பையன் இருக்கான்னு பார்த்தீங்களா, அவன் இன்னும் வளர்ந்து வந்து என்னென்னலாம் பண்ண போகிறான்னு தெரில. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு இந்த துணி மடித்து எடுத்து வைக்க. நான் ஒரு 11 போல் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சு. தம்பியும் ஒரு வழியாக முடிச்சிட்டான். அவனும் கொஞ்ச நேரம் பேசாமல் படுத்திருந்தான். எப்பயுமே வந்து அவன் முழிச்சிட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபீட் பண்ணிடணும். அவனை ஃபீட் பண்ணாமல் கீழே வந்து படுக்க வச்சிட்டோன்னா அவ்வளோதான். அப்பா அவன் கத்துற கற்று 4 தெரு வரைக்கும் கேட்கும். அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து கத்தி அழுவான். கொஞ்சம் கூட பசி தாங்கவே மாட்டான். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு பாய் பேபிஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க, எப்போயுமே வந்து பால் குடிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு வந்து தெரியல. பட் ஆனால் இப்போ வரைக்கும் தம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 மந்த்ஸ் முடிஞ்சு 7 மந்த்தே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வரைக்குமே நைட் டைமில் மினிமம் ஒரு 5 to 6 டைம்ஸாவது எந்திரிச்சிட்றான். ஸோ என்னாலே வந்து சுத்தமாக அவனுக்கு ஃபீடே வந்து பண்ண முடியல. பயங்கரமாக வந்து பேக் பெயின் ஆகுது. அப்படி ஏன் எந்திரிக்கிறான்னு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இதுக்கும் நான் வந்து நைட் டைமில் அவங்களுக்கு வயிற்றுக்கு ஊட்டி தான் வந்து தூங்க போடுறேன். பாப்பாவுக்கும் இதே மாதிரி தான் வந்து நான் வந்து ஊட்டி தூங்க போட்டேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் வந்து நைட் டைமில் அடிக்கடி வந்து எழுந்துட்டு இருந்தா. 3 மந்த்ஸ்க்கு மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சில டைம்லாம் எந்திரிக்காமலே போவாள். மேக்ஸிமம் ஒரு வாட்டி தான் வந்து எந்திரிப்பா. அவள் பாட்டுக்குள்ள பேசாமல் வந்து ஃபீட் எடுத்துக்கிட்டு தூங்கிடுவா. பட் ஆனால் தம்பி வந்து அப்படி தூங்க மாட்டான். ஏன் என்னன்னு சொல்லி ரீசன் தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போடணும் குழந்தைக்கு டெய்லியும், அதனால் கூட மேபி தூங்காமல் இருக்கலாம். கையில் கால்லெலாம் கருப்பு கயிறு கட்டணும், அதனால் தூங்காமல் இருக்கலாம். அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ரீசன் சொல்கிறாங்க. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் சுத்தமாகவே நம்ப மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் நான் வந்து இந்த கருப்பு கயிறு வந்து கட்டினதே வந்து கிடையாது. கட்டியிருந்தேன் ஒரு பீரியடில் வந்துட்டு ரொம்ப வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ வந்து வீட்டில் வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ இதெல்லாம் செய்யாதனால தான் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லி கட்டியிருந்தேன். ஆனால் ஒரு கருப்பு கயிறுனால வந்துட்டு குழந்த சாப்பிடாமல் இருக்குமா தூங்காமல் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு மூட நம்பிக்கையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில விஷயத்தில் இருக்கலாம். ஆனால் இது மூட நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லி இருக்கிறது ரொம்ப பெரிய வந்துட்டு முட்டாள்தனம்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய இன்லா வந்துட்டு சாமி ஆடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இது மூட நம்பிக்கையில் வந்துட்டு பேசுவாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மாடு இருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு பால் வாங்கிறதுக்கு வீட்டுக்கு வருவாங்க எல்லோரும். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே வந்துட்டு பால் வாங்கக்கூடாதான். அது ஏன் 6 மணிக்கு மேலே பால் வாங்கக்கூடாதுன்னு தெரில ஈவினிங். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் விறகடுப்பில் சமைப்போம். ஸோ சாம்பல் யாருக்காவது வேணும்னா அதை கூட வாங்க வருவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே சாம்பல் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. அது ஏன்
ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. அட்லீஸ்ட் உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முளை கட்டியிருந்து வெயிலில் வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா வந்து காஞ்சிருந்துச்சு. அகைன் வந்து நான் வடச்சட்டிலையும் போட்டு ஒன்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் வந்துட்டு போட்டு ரோஸ்ட் பண்ணி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. வீட்டில் மிக்சியில் தான் வந்து அரைச்சிருந்தேன். ஸோ வந்து நல்லா வந்து கிரைண்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு 2-3 வாட்டி போட்டு அரைச்சி சல்லடை வச்சு நல்லா வந்து சலிச்சு எடுத்துட்டேன். இது வந்துட்டு ஸ்ப்ரவுட்டட் ராகி மால்ட் பவுடர் இது. ஸோ இது நம்ம வந்து போரிஜாவும் ரெடி பண்ணிக்கலாம் பசங்களுக்கு. இதை வந்து பால்லே கலந்து கொடுக்கலாம். நான் வந்து மிக்சியில் அரைச்சனால எனக்கு வந்து ஃபைன் பவுடராக வந்து எனக்கு வந்து கிடைக்கல. நான் என்ன தான் 2-3 வாட்டி சலிச்சாலுமே கொஞ்சம் வந்து நரன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து பாலில் போட்டு குடித்து பார்த்தேன். கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. மேபி வந்து அது நல்லா அரையாதனால அது நல்லா வந்து பாலோட கரைய மாட்டேன்ருச்சு. நீங்கள் வேணால் மிஷினில் கொடுத்து வேணால் அரைச்சி பாருங்கள். அரைச்சி வந்து பாலில் கலந்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த பவுடர் நான் காலியானதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து அரைக்கும்போது நான் மிஷினில் குடித்து அரைச்சிட்டு நானுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். இதை இப்போதைக்கு வந்து 2-3 நாள் வந்து தம்பிக்கு வந்து கூழ் தான் வந்து காய்ச்சி கொடுத்துட்ருக்கேன். அவனுக்கு வந்து செட் ஆயிடுச்சு, எந்த இஷ்யூவும் வந்து வரல. ஸோ மெயினாக வந்து தம்பிக்காக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து டைம் இருக்க மாட்டேங்குது நமக்கு. காலையில் வந்துட்டு அரைச்சி பால் எடுத்து வந்து கூழ் காய்ச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப வந்து நமக்கும் டைம் சேவிங்காக இருக்கும், ரொம்ப வந்து ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. நான் ஒரு 1/2 kg ராகிக்கு வந்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு வந்து எடுத்திருந்தேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஆர்கனைசேஷன் அண்ட் க்ளீனிங் வீடியோலாம் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.